அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னா இது மெகா கூட்டணி, திமுகவை வீழ்த்திரும் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் யாரும் பேசல. இந்த கூட்டணி படுதோல்வி சந்திக்கும் சொல்லிதான் மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சதுனால வெற்றி பெறுமான்னா வெற்றி பெறவே முடியாது. திமுகவுக்கு சாதகமா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணிங்க. இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில இந்த கூட்டணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நார்மலாவே ஒரு அடித்தட்டு மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசக்கூடிய மக்கள் இந்த கூட்டணியை எப்படி ஆதரிப்பாங்க? நம்ம அதிமுகவும் பிஜேபிக்கும் ரெண்டும் பெரிய கட்சிக கூட்டணி சேர்ந்ததுனால நம்ம திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னா வீழ்த்தவே முடியாது. இந்த கூட்டணியை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட சேர்ந்துதான் அதிமுக தேர்தலை சந்திச்சாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு தோல்விதான் சந்திச்சாங்க. அதற்கு பின்னாடி என்டிஏனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு மீட்டிங் டெல்லியில நடந்தது. அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடந்தது. தமிழகத்துல ஒரு வலுவான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அழைப்பு விட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுத்து மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு அந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு 20 நாள் கழிச்சு அந்த கூட்டணியை விட்டு விலகுறாரு. பிஜேபி கூட்டணியை விட்டு நாங்க விலகுகிறோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை வெளியில கேபி முனுசாமி அதை செய்தியாளர் சந்திப்புல வாசிக்கிறார். அதிமுகவுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு போக விடாம தடுத்து நிற்பாட்டின ஒரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு விழுகிறது இல்லை, அதனாலதான் நாங்க தோல்வியை சந்திக்கிறோம், இதனாலேயே நாங்க பிஜேபி கூட்டணியிலிருந்து நாங்க விலகிட்டோம் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இன்னைக்கு களத்துல சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளாவது ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு லம்பா அப்படியே தூக்கி 39 தொகுதியும் திமுகவுக்கு தாரவாட்டுக்கு நிக்குது இன்னைக்கு அதிமுக. அதிமுகனுடைய செயல்பாடு சரியில்லாம தான் இன்னைக்கு திமுக 39 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கு. பிஜேபி விட்டு அதிமுக விலகி வர்றதுக்கு அப்படி என்ன காரணம் இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு சுயநலம் தான். எல்லாத்துக்குமே அவருடைய சுயநலம் தான் காரணமா நீங்க பேசலாம். கட்சியா பார்க்கணும், தனிநபர் விமர்சனத்தை தனிநபரா பார்க்கணும். இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு கருத்து மோதல் கட்சியா நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து விலகி வந்துட்டார். அண்ணாமலையினுடைய விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமினால தாங்க முடியல. அதனால பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாரு. யாருமே எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க தயாரா இல்லை. தேமுதிக மட்டும்தான் கூட்டணிக்கு தயாராக இருந்தாங்க. அவங்களும் எதனால ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறதா இருந்தா நாங்க உங்க கூட்டணிக்குள்ள வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு வச்சுக்கிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார். ஆனா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி என்ன பண்ணாங்க? என்டிஏ தலைமையில தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கட்சிகளையா ஒருங்கிணைச்சாங்க. ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாட்டாள் மக்கள் கட்சி, இப்படி ஒரு கட்சிகளை பூரா ஒருங்கிணைந்து தமிழகத்துல பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு கடுமையான போட்டி தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க களம் வேற மாதிரியா மாறிடுச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர் அதிமுக விட்டு வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு, அதிமுகவே இரண்டா பிளந்ததுனால இன்னைக்கு அதிமுகவுல அதிகமாக செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் தான். தொண்டர்களும் மக்கள் செல்வாக்கும் நிறைந்த ஒரு தலைவராகவும் இருக்காங்க. அவங்க என்டிஏ கூட்டணி இணைஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக திமுகவுக்கு மாற்றா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற நிலைமையில தான் மக்கள் எல்லாருமே பேசினாங்க. என்டிஏ கூட்டணியை ஒரு கணிசமான இடங்களை வென்றணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி விட்டு பிரியாம ஒன்னா இருந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா ஒரு 20 to 26 ஒரு எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கலாம். என்டிஏ கூட்டணி தனியா சந்திச்சாலுமே அவங்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 18% உயருது. அல்ல ஐயா ஓபிஎஸ் அவரும் டிடிவி தினகரனும் அந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 13 இடங்கள்ல இரண்டாவது இடத்தை பிடிக்குது.
அதுல 9 இடங்கள் வந்து தனிச்சு பிஜேபி வந்து 2வது இடம் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தென் சென்னை, மத்திய சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, இப்படி 9 இடங்கள்ல வந்து பிஜேபி வந்து 2வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரத்திலும், தேனியில வந்து டிடிவி தினகரனும், தருமபுரியில வந்து சௌமியா அன்புமணியும் வந்து 2வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. 13 இடத்துல என்டிஏ கூட்டணி வந்து 2வது இடத்துல வர்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த என்டிஏ கூட்டணியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவே இவர் எல்லா வேலையுமே வந்து செஞ்சார். இப்ப எடப்பாடி பழனிசாமி தனிச்சு நிக்காம கூட்டணியோட இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்ப என்டிஏ கூட்டணி 13 இடங்களுடைய வெற்றியை பறிச்சவர் யாரு அப்படின்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோடு இன்னைக்கு வந்து பிஜேபியினர் போய் கூட்டணி திரும்பவும் வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் மக்கள் வந்து பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறாங்க, தோல்வி கூட்டணின்னு சொல்றாங்க. இந்த 13 இடங்கள்ல வந்து 2வது இடத்துல வந்தாங்கல்ல என்டிஏ கூட்டணியில, அவருடைய வெற்றியை பறித்தவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக தானே வந்து அந்த கூட்டணி விட்டு, பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வர்றாரு. அப்படி கூட்டணி விட்டு வெளியில வந்தவரை இன்னைக்கு திரும்பி போய் மத்திய உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சு அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறாருன்னா இந்த கூட்டணி எப்படிங்க வெற்றி பெறும் அப்படிங்கறதான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதான் சொல்றாங்க, தொண்டர்களும் அதான் சொல்றாங்க, பொதுமக்களும் இதைதான் பேசுறாங்க. அப்ப சந்தர்ப்பவாதத்துக்காக நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு நீங்க போட்டிட்டீங்கன்னா உங்க கூட்டணியை நாங்க ஆதரிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத மக்கள் தீர்க்கமா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? திமுக வெற்றி பெறணும். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுல திமுக 39 தொகுதி வெற்றி பெறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வந்துடுறேன், நீங்க 39 தொகுதிகளையும் தமிழ்நாட்டுல போட்டிட்டு ஜெயிச்சிருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாரு. 39 தொகுதியும் திமுக வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு, வெற்றி பெற்று போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு நாங்க 2026 சட்டசபை தேர்தல் சந்திச்சு நாங்க வெற்றி பெற போறோம் அப்படின்னா எப்படி வெற்றி பெற முடியும்? இல்ல பிஜேபிக்கு பட்டும் திருந்தல அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்ந்தா மட்டும் நீங்க வந்து வெற்றி பெற்றுவீங்களா? ஓபிஎஸ் என்கிற ஒரு மனிதர் வந்து வெளியில இருக்காரு. அவர் இல்லாம தேர்தல் களத்தை சந்திக்கவே முடியாது அதிமுக. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேரும் இருந்ததுனாலதான் பிஜேபியோட வாக்கு சதவீதம் 18% உயர்ந்தது. அப்ப யாருமே இல்லாம அந்த 18% வந்துருச்சா? பிஜேபி மட்டும் தனியா வந்துருச்சா? திமுகவினுடைய பேச்சை கேட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்தவரும் எடப்பாடி பழனிசாமி. 13 தொகுதி தோக்கு காரணமாக இருந்தவரும் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவரோடு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு நாம எல்லாம் ஓரணியில் திரண்டு நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவை வீழ்த்தலாம்னு சொல்லி போட்டு பிஜேபியினர் நினைச்சாலுமே அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்க மாட்டார். பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் திமுக வெற்றி பெற முடியுங்கிறத எடப்பாடி பழனிசாமி நல்லா உணர்ந்துதான் டெல்லியில போய் அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்துல வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழகத்துல வெற்றி பெறுமா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாம இந்த கூட்டணி வந்து மக்களை போய் சந்திக்க முடியுமா? அப்படியே சந்தித்தாலும் வெற்றி தான் கிடைக்குமா? இது எல்லாம் ஒரு கேள்விதானே. இந்த கேள்வி வந்து மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா நேத்து வரைக்கும் நீயா நானான்னு இருந்தீங்க, பாராளுமன்றத்துல இணைந்து சந்திச்சுட்டா கூட 20க்கும் மேற்பட்ட தொகுதியை ஜெயிச்சிருந்துருக்கலாம், இன்னைக்கு 13 தொகுதி தோக்கடிக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி காரணமா இருந்தாரு, அப்படிப்பட்டவரோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வரீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்கிறாங்கல்ல. அந்த கேள்விக்கு வந்து இந்த பிஜேபி வந்து பதில் சொல்ல தயாரா இருக்காங்களா? இதுவரையிலும் பதில் சொல்ல தயாரா இல்லையே. ஓபிஎஸ் வந்து எங்க கூட்டணியோட இருக்காருன்னு தான் சொல்றாங்க தவிர அவருக்கான ஒரு மரியாதை எங்க அப்படிங்கிறத தொண்டர்கள் வந்து கேட்கிறாங்க. அதற்கு பிஜேபியில இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, இது நிலையான கூட்டணி கிடையாது. நான் இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கு, அதுக்குள்ள இந்த கூட்டணி தாக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த கூட்டணிலாம் இன்னும் ஒரு 3 மாசத்துலயே கலைஞ்சு போயிரும் தம்பி, நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள்கிட்ட இருந்து பதிலே கிடைக்குது. எது எப்படி இருந்தாலும் சரிதான், ஒரு கூட்டணியை அமைச்சு வெற்றி பெற போகும் அப்படின்னா அந்த கூட்டணி மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியா இருக்கணும். ஆனா அதிமுகவும் பிஜேபியும் இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி
மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி அல்ல, அது மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணி தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணி தேர்தலை சந்திச்சு 2026 ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட தயாரா இல்ல அப்படிங்கிறது அவர்கள் பேசுவது மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள இணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு இடம் இருக்கு.